அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் பக்கி ஆலியோலி மருதங்கன் ஜெஃப்னா ஸ்ரீலங்காவிலிருந்து. ரெட் டேம் எகென்ஸ்ட் ஹராஸ்மெண்ட் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சிவப்பு கை, பொது போக்குவரத்து துன்புறுத்தலுக்கு எதிராக இந்த ப்ராஜெக்டில் எனக்கு உதவி செய்தவர்கள், சப்போர்ட்டிவாக இருந்தவர்களுக்கான நன்றி சொல்கிறதுக்கான நேரம். இதில் முதலாவதாக இன்பம் டீச்சர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாமல் எங்களோட மருதங்கனி கல்ச்சுரல் ஆஃபீஸர் செல்வ சுகுணா மிஸ் சொன்னதுக்கு உடனே அவங்க போன உடனே என்னோட தேவையை சூழ்ச்சிகளை செஞ்சு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறதுக்கான நேரம். செல்வி பேரின்ப நாயகி சிவகுரு கலாபூசணம் குருச்சேத்திரம் நடனாலயம் கரவட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக இந்த கலையை பயிற்றுவிக்கும் சேவையை செய்து வருகிறார்கள். ஸோ அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆடல் கலையை மிகச் சிறப்பாக வளர்ப்பதற்கு ஆடும் கூத்தனின் அருளால் இன்று 50 ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய நடன பள்ளி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று எனது மன்றத்தில், அதாவது குருசேத்திர நடனாலயத்தில் ஒரு ஒளிப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒளிப்பதிவில் சில வார்த்தைகள் கூறும்படி கேட்டதற்கு அமைய இப்போ என்னால் சில எனது பணிகளை சொல்வதற்கு முன் வந்துள்ளேன். அதாவது என்னுடைய நாட்டிய பயணம் 12 வயதில் ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலையில் கல்வி கற்கும்போது எனது பயணம் ஒரு மிகச்சிறந்த குருவின் கீழ் பயணிக்கப்பட்டது. முதலில் எனது குடும்பம் ஒரு கலை குடும்பம், அதாவது இசையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம். எனது பாட்டனார் ஒரு நாதஸ்வர வித்வான், எனது தந்தையார் ஒரு சங்கீதம் தனது தந்தையிடமே பயின்றவர். அதை விட எனது மைத்துனன் ஒரு பள்ளிசையாளன். எனது இந்த பயணம் 19 வயசிலேயே ஆசிரியராக பணிபுரிய வைத்தது. 19 வயதிலேயே ஒரு அந்த மாணவர்களுடன் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நடன வகுப்பு இன்று ஒரு பெரு ஆலமரமாக விருட்சமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதையிட்டு நான் ஆண்டவனுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனக்கு ஒத்துழைத்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், அதாவது என்னுடைய இந்த கலையில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கும், எனது பிரதேச செயலருக்கும், என்னோட பயணித்து கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அணிசேர் கலைஞர்களாக இருக்கட்டும், பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகர்களாக இருக்கட்டும், என்னுடைய கலை அதாவது சொல்லப்போனால் இந்த வடமாகாணத்தில் இடம்பெறாத இடங்களே கிடையாது. என்னுடைய பெயர் சொல்ல நிறைய மாணவர்கள் இன்று வளர்ச்சி அடைந்து அவர்கள் தங்களோட கலைப்பணிகளை தொடர்ந்து அரங்கேற்றம் முதல் கொண்டு எங்களோட பிள்ளைகள் கலாவித்தகர் பட்டமோ இல்லாட்டால் நுண்கலைமானி பட்டமோ, அதாவது 2020ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கிடைத்து படித்து நிறைவு பெற்று எனது மன்றத்திலேயே ஆசிரியர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று நான் அவர்களை வளர்த்து கொண்டுவே இருக்கிறேன். நட்டுவாங்கம் உட்பட பாடல் உட்பட அவர்களே நட்டுவாங்கம் செய்கிற அளவுக்கு இன்று அவர்களை என்னுடைய நிகழ்வுகளுக்கு வளர்த்திருக்கிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இன்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த அந்த தம்பி, அதே நேரம் எங்களோட செல்வ சூனா செந்தில்நாதன் அவர்கள் இந்த நிகழ்வை எனக்கு ஒழுங்கு செய்து தந்ததுக்கு அவர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவதே நன்றி. Your sweet memories with EAL Creations.